ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பம். பேனிக்காக வேண்டாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா எல்லாம் நல்ல கட் ஆஃப் வச்சுருக்கீங்க. 179 to 200 கண்டிப்பாக நல்ல கல்லூரி கிடைக்கும். 39,000 மெம்பர்ஸ் இருக்காங்க சார், பயமாக இருக்குது சார். பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இங்கே 250க்கு மேலே சாய்ஸஸ் நான் கொடுத்துருக்குறேன். கிட்டத்தட்ட 60 கல்லூரிகளோட சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் எப்படி வேணாலும் சாய்ஸ் ஆர்டர் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், எப்பவுமே காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிங்கன்னா அப்படின்னா, காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கோர்ஸ் வச்சிங்க அப்படின்னா, அந்த கோர்ஸுக்கான காலேஜஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப். நீங்கள் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிங்கன்னா கஷ்டம். அதாவது வேறு ஏதோ காலேஜ் போய் கிளிக் ஆயிரும். அப்போது உங்களுக்கு நல்ல கல்லூரி கிடைக்கணும்னா எந்த மாதிரி நான் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி, அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் ஐடி பாருங்கள், காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி, எஸ்எஸ்என்ல சிஎஸ்சி, பிஹெச்சியில் சிஎஸ்சி அப்படி வைக்காதீங்க. அப்படி வைக்காது உங்கள் இஷ்டம். ஆனால் அப்படி வச்சால் ஏதோ ஒரு கல்லூரியில் போய் நிற்கும் தவிர கரெக்டாக நமக்கு தெரியாது. பட் இப்படி வச்சா நீங்கள் நினச்ச கல்லூரி கரெக்டான இடத்துல கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு 185 கட் ஆஃப் வச்சுருக்கிறேன். நான் வந்து இந்த ஆர்டரில் வச்சுருக்கிறேன். அப்போ சிஇஜி சிவசுப்ரமணியன் ஆர்டர், எஸ்எஸ்என் திரும்ப வச்சுருக்கிறேன். எம்டெக் கோர்ஸு, எம்ஐடி வச்சுருக்கேன். ஸோ 185க்கு பிஹெச்சி, இந்த மாதிரி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டு, இப்படி தியாகராஜா, அதுக்கப்புறம் ஜிசிடி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஜிசிடிலே பாருங்கள் என்னெல்லாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வச்சுருக்கேனா, ஜிசிடிலே என்னெல்லாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்க பிஹெச்சி ஐடெக் வச்சுருக்கிறேன். அடுத்து சென்னை இன்ஸ்டியூட் வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஜோனோடு நான் கலந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் எல்லாரும் வீடியோ பார்க்குறனால எல்லா ரீஜியனோடு வச்சுருக்கிறேன். ஸோ எந்த ரீஜியனில் முதல்ல மேலே வருமோ அது நீங்கள் போட்டுக்கோங்க. முதல்ல நான் மேலே எது வச்சுருக்கணும், உதாரணத்துக்கு சென்னைனா சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என், அப்புறம் சென்னை இன்ஸ்டியூட்டு, ராஜலட்சுமி, அப்படி அந்த ஆர்டரில் வாங்க. ஸோ அப்போ பாருங்கள், சவிதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்போ என்ன 185க்கு ஒரு நல்ல கல்லூரி லாக் ஆகிடும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸை கொடுங்க. அப்படிங்கிற தவிர நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கோர்ஸை வச்சு ஒரு ரொட்டீன் மாதிரி கொடுக்காதீங்க. அதாவது இது முடிச்சதுக்கப்புறம் திரும்ப அதே காலேஜில் ஐடி, அதே காலேஜில் ஏடிஎஸ்ன்னு வச்சிங்கன்னா ஏதோ ஒரு கல்லூரி போய் லாக் ஆகிடும். கீழே இப்போ உதாரணத்துக்கு சிஇஜி, எம்ஐடி, எஸ்எஸ்என் அப்படியே வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஆர்எம் ஈஸ்வரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ அடுத்தது திரும்பவும் வந்து இதில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் ஐடி, அந்த மாதிரி ஏடிஎஸ், இதே ஆர்டரில் ஐடி மட்டும் வைக்கிறீங்க, இதே ஆர்டரில் ஏடிஎஸ் வைக்கிறீங்க. என்னங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு காலேஜில் ஐடியோ ஏதாவது ஒரு காலேஜில் இசியோ போய் சிக்கிரும். அப்போ கீழே இருக்க கல்லூரி தான் கிடைக்கும். நீங்கள் இது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதை விட உங்களுக்கு நாளைக்கு அதை வச்சு உங்களுக்கு கிடச்சா தான் புரியும். ஸோ அதனால் தயவுசெய்து இப்படி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது பெஸ்ட்டு மெத்தட். ஓகேவா? ஸோ இன்றைக்கி 250 சாய்ஸஸ் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம், எந்த ஆர்டரில் வேணும் வச்சுக்கலாம். யாரும் உங்களால் தடுக்க முடியாது. ஐடி பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண வேண்டாம். அண்ட் இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேரும். நாளை காலையில் உங்களை லைவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம், என்னெல்லாம் கல்லூரி நான் போட்டிருக்கணும் அந்த கல்லூரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க போடுறதுக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி, சென்னை, கவுன்சிலிங் கோடு இங்கே நோட் பண்ணியிருக்கேன். சிஎஸ்சி ஓகே. அடுத்தது 1315 சிவசுப்ரமணியன் ஆர்டர், சிஎஸ்சி ஐடி. அடுத்தது எம்டெக் கோர்ஸ், அதுக்காக எம்ஐடி நம்பர் 4 எம்ஐடி சிஎஸ்சி கோர்ஸ் ஏஎம்எல் ஐடி வச்சுருக்கிறேன். பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி ஏஎம்எல் ஐடி வச்சுருக்கிறேன். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்க்யூட் பிரான்ச்சும் சேர்த்து வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கலாம். இல்லை அந்த கல்லூரியில் எல்லா பிரான்ச்சும் நான் வைக்க போகிறேன், சிஎஸ்சி வைக்க போகிறேன், சர்க்யூட் பிரான்ச்சும் வைக்க போகிறேன், மெக்கானிக்கலும் வைக்க போகிறேன்னா வைங்க, தப்பே கிடையாது. ஆனால் அப்படி தான் வைக்கணும். ஒரே கல்லூரியில் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் வைங்க. ஸோ நான் இப்போ சிஎஸ்சி ஓரியன்டட் மட்டும் வச்சுருக்கேன். சிஎஸ்சிக்கு மட்டும் நான் சிஎஸ்சி மட்டும் பார்க்காம நான் ஏடிஎஸ், ஏஎம்எல்லாம் பார்க்குறேன், ஆனால் நல்ல கல்லூரியில் பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு. ஓகே, அப்படி தான் பார்க்கணும். ஸோ அடுத்த 2007 நீங்கள் சைபர் செக்யூரிட்டி தான் வேணும், ஏடிஎஸ் தான் வேணும்னா லாக் ஆகாது. 195க்கு மேலே இருந்தால் பரவாயில்ல, 170 190க்கெலாம் கஷ்டம், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சா தான் கிடைக்கும். 2007 சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டு, அதில் சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஐடி வச்சாச்சு. 500 தியாகராஜா, ஸோ தியாகராஜா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வச்சாச்சு. 2005 ஜிசிடி, அதுக்கப்புறம் 2377 பிஹெச்சி ஐடெக், 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எல்லா கோர்ஸுமே நான் வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், எல்லா கோர்ஸும் வச்சுருக்கேன்னா. அடுத்தது பாருங்கள், அதில் ஒரு 4 சாய்ஸ் வச்சுருக்கேன். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216 ஸோ வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீபெரும்புத்தூர் 1219 கவுன்சிலிங் கோடு வச்சுருக்கேன்.
ஸோ அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 அதுலேயும் பாருங்கள் 4 கோர்ஸ் வச்சிருக்கிறேன். அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739. ஸோ இதுவுமே பாருங்கள் ஸ்ரீ ஈஸ்வரில் என்னெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்க வச்சிருக்கிறேன். அடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 2718. இதில் பாருங்கள் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கும். சிஎஸ்சி, ஏஏடிஎஸ், ஐடி, சிஎஸ்பிஎஸ், எம்டெக், சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் வச்சிருக்கிறேன். 4960 மெப்கோவில் வந்து நான் 3 கோர்ஸ் வச்சிருக்கிறேன். 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, லோயாலா ஐகேம் 1450. அடுத்து 1113 ஆர்எம்கே, 1112 ஆர்எம்டி, 11128 ஆர்எம்கே, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி 1304. அதுக்கப்புறம் ஜிசி சேலமில் அந்த சிஎஸ்சி கோர்ஸ் வச்சுருக்க 2615, 1317 சென்ட் ஜோசப். அடுத்து 2764 கேபிஆர், திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, சாரி. ஸோ அடுத்தது திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, சாரி, எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப், அதுக்கப்புறம் பாருங்கள் சென்ட் ஜோசப்க்கு அப்புறம் 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி. சென்ட் ஜோசப் அப்புறம் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல கோர்ஸு, நல்ல காலேஜ். 1324 சாய்ராம். ஸோ அடுத்தது சாய்ராம்லேயே எல்லாம் வச்சுருக்கேன். 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆர்ஐடி, 2702 பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து வந்து 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஜினியரிங் காலேஜ் வட்டமானபாளையம். 24974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. அதுக்கப்புறம் 5901 அழகப்பா. 2603 பர்கூர் கிருஷ்ணகிரி. 2025 அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ அதில் வந்து உனக்கு சிஎஸ்சி ஏடிஎஸ்ல வச்சுருக்கேன். 2710 கற்பகம் காலேஜ். 2706 டாக்டர் மகாலிங்கம். 2706 மகாலிங்கத்தில் பாருங்கள் எவ்வளோ கோர்ஸ் வச்சுருக்கேன். 2750 கலைஞர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து 2750 அதில் பாருங்கள் ஒரு 5 கோர்ஸ் வச்சுருக்கேன். சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1149, ஜேபிஆர் 1306, சோனா 2618 சேலம், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி 4962, 5910 பிஎஸ்என்ஏ திண்டுக்கல். அதுக்கு அதில் பாருங்கள் எவ்வளோ கோர்ஸ் வச்சுருக்கேன். 1210 பனிமலர். ஸோ ஒருவேளை பிஎஸ்என்ஏ வேண்டாம்னா அங்கே தூக்கிட்டு பனிமலர் வைங்க, அந்த மாதிரி தான் நம்ம ஜோன் என்னவோ அது அந்த ஆர்டரில் வச்சுக்க வேண்டியதான். 1309 மீனாட்சி சுந்தரராஜன் அட்டானமஸ். 1126 ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அதுவும் வச்சிருக்கிறேன். ஸோ 2622 விஎஸ்பி கரூர். அதுக்கப்புறம் 1311 கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2769 ஜேசிடியில் இந்த கோர்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா பண்ணலாம். ஜேசிடியில் பெட்டர் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் பெட்ரோலியம் பெட்ரோலியம் நல்லா இருக்கனால தான் வைக்க சொன்னேன். உங்களுக்கு சிஎஸ்சி வேணும்னா வைங்க, ஓகேவா. அடுத்து 5986 வேலம்மாள் மதுரை. 1422 எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். அதில் பாருங்கள் எவ்வளோ கோர்ஸ் வச்சுருக்கேன். 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. 2607 கேஎஸ் ரங்கசாமி. 2726 எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 3830 கே ராமகிருஷ்ணன் திருச்சி. இப்போ திருச்சி ஜோன் இருக்கிறவங்க என்ன ஆர்டர்னு தெரிஞ்சிடும். 1120 வேலம்மாள் ரெட்டில்ஸ் சென்னை. 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட். 2727 ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸ். ஸோ இதுதான் கடைசி ஆப்ஷன். சார் என்ன சார் டயர் 2 காலேஜெல்லாம் வச்சுருக்கீங்க, பயமாக இருக்குது. 39,000 பேர் இல்லை, எவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறோம் நாளைக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் சாய்ஸஸ் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு வச்சது. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் மிஸ் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் வச்சா நல்ல கல்லூரி, நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஆர்டரில் வைங்க. எந்த மாதிரி வைக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த மாதிரி வச்சா உங்களுக்கு உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிஎஸ்சி மையப்படுத்தி மட்டும்தான் வைக்கணும்னு நான் சொல்லித்தரல. சிஎஸ்சி இசியு சேர்ந்து வைக்கலாம், இல்லை சர்க்யூட் பிரான்ச் மட்டும்தான் வைக்கிறேன்னா இசிஇ ட்ரிபிள்இ இஎன்ஐ வரைக்கும் வைங்க. மெக்கானிக்கல் மட்டும்தான் வைக்கிறேன்னா மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாமே வைங்க மெக்கானிக்கலில். ஸோ அதெல்லாம் மெட்டலர்ஜி, ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி வைங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு சாய்ஸஸ் அதிகமாகும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நினச்ச கல்லூரி கிடைக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே கல்லூரியில் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்கோ போடுங்க. சிஎஸ்சினா சிஎஸ்சி கோர்சஸ் எல்லாம் போடுங்க. வெறும் சிஎஸ்சி மட்டும் வைக்காதீங்க. இதை தான் சாய்ஸ் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச கல்லூரி நாளைக்கு கிடைக்கும். அண்ட் பெட்டர் 179 to 189 அறிவுறுத்துறது மேலும் அறிவுறுத்துறது ஒன்று தான். சாய்ஸஸ் அதிகமாக வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு லைவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுங்கள். நாளைக்கு வேகன்சி லிஸ்ட் காலையில் வந்த உடனே பார்த்துக்கிட்டு மத்தியானத்துக்கு மேலே பண்ணுங்கள். பரபரப்பாக போய் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போய் அமுத்திட்டு இருக்காதீங்க. ஓகே, நாளைக்கு டெமோ வீடியோ வரும் காலையில் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.